கலாநிதி ரோப்சைன் அவர்களே, நீங்கள் முக்கியமான ஒரு இடத்தை தொட்டிருக்கிறீர்கள். இந்த அரபு நாடுகள் மௌனமாக இருக்கிற ஒரு கட்டம், அல்லது அவர்கள் கோமாளியாக இருக்கிறார்கள் அல்லது கோமாவில் இருக்கிறார்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். இவர்களுடைய இந்த இருப்புக்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த புஷ் ஜூனியர் ஈராக் மீது படையெடுத்த இரண்டாவது புஷ் சொன்னார். அவர் ஆங்கிலத்திலே சொன்னார் எப்படி என்றால், ஜீசஸ் ஹேஸ் சென்ட் டவுன் மீ, என்னை ஜீசஸ் உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார் அவருடைய வார்த்தையில். ஏன் என்று கேட்ட நேரம், டு டெமோக்ரட்டைஸ் என்டையர் வேர்ல்டு, முழு உலகத்தையும் ஜனநாயகமயமாக்குகின்ற ஒரு பொறுப்பை எனக்கு அளித்து எனது கடவுள் ஜீசஸ் என்னை உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். 2 terms அவர் ஆஃபீஸில் இருந்தார். அந்த 2 termsலையும் 8 ஆண்டுகளில் தப்பித்தவரேனும் ஒரு வார்த்தை அவர் பேசவில்லை. There must be democracy in the Middle East, பேசவில்லை. ஏனென்றால் மன்னர்கள் அங்கு இருப்பதுதான் அமெரிக்காவுக்கு நன்மை பயக்கின்ற செயல். அதுதான் ஜனநாயகம். இது மொத்தமாக பெட்ரோ டாலர் கேம். 1930களில் சவுதி அரேபியாவில், அதுக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளில் அரபு நாடுகள் எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றைக்கு உலகத்தில் பெட்ரோலிய வளத்தில் 73% 73% பெட்ரோலியம் எங்கே இருக்குன்னு சொன்னால் அரபு இஸ்லாமிய உலகிலே. சவுதி மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமல்ல, ஆப்பிரிக்க முஸ்லீம் நாடான லிபியாவில் இருக்கிறது, அல்ஜீரியாவில் இருக்கிறது, தூனிசியாவில் கொஞ்சம் இருக்குது, அது மாதிரி மொரோக்கோவில் கொஞ்சம் இருக்குது. என்ன இருக்குது? எண்ணெய் வளம். இதில் அல்ஜீரியாவிலும் எங்களோட யார் கடாஃபியினுடைய லிபியாவிலும் குவாலிட்டி நிறைய இருக்குது. அது மாதிரி கிழக்கு ஆப்பிரிக்காவை பார்த்தா சுடான் 90களில் எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்ட நாடு. 73% ஒயில் 14 அரபு முஸ்லிம் நாடுகளில் உண்டு. இன்று உலகத்தை இயக்குகின்ற மிகப்பெரிய சக்தி என்ன? இந்த கருப்பு தங்கம், பிளாக் கோல்ட். முழு உலகத்தையும் அசைக்கின்ற ஒரு பவர்ஃபுல்லான எக்கனாமிக் ரிசோர்ஸ், நம்பர் 1 ரிசோர்ஸ் என்றால். இப்போ புஷ் என்ன செஞ்சார்? ஈராக்கை ஆக்கிரமித்தார். என்ன நியாயம் சொன்னார்? ஒசாமா பின் லேடனுக்கு ஈராக் ஜனாதிபதி சத்தாம் ஹுசைன் இராணுவ உதவி செய்தார். ரைட்? அப்போ ஒசாமா பின் லேடன் எங்கே இருக்கார்? ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தோராபோரா மலைக்கு அடிச்சுட்டு ஃப்ரம் தோராபோரா டு பக்தாதுக்கான பாதையை சமைத்தார். இஃப் இட் இஸ் ஒயில், வை ஈராக்? ஒயில் தான் அமெரிக்காவோட நோக்கம் என்றால் ஏன் ஈராக்கை தாக்க வேண்டும்? முக்கியமான கேள்வி. ஏன் ஈராக்கை தாக்க வேண்டும் என்றால், ஜெரமி ரிஃப்கின் என்ற ஒரு அமெரிக்காவோட ரிசர்ச் ஒரு புத்தகம் எழுதியார். அதாவது இன்றைக்கு இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ஒயில் பெரல், அதாவது குரூட் ஒயில் பெரல் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்தில் நம்பர் 1 எக்ஸ்போர்ட் கண்ட்ரி ரஷ்யா, 2வது சவுதி அரேபியா, 1வது ரஷ்யா. ரஷ்யாவில் ஒரு சைடு மிகப்பெரிய பலம் என்றால், அமெரிக்காவில் 15% அவங்களோட தேவைக்கு 15% தான், இன்றைக்கி 85% மத்திய கிழக்கில் தங்கியிருக்கிறாங்க. ரஷ்யா எக்ஸ்போர்ட் பண்ணுறான். நேச்சுரல் கேஸுக்கு ரஷ்யாவில் தானியங்கள் எல்லாம் இருக்குது, கோதுமை எல்லாம் இருக்குது. 2வது நாடு சவுதி. ஈராக் தாக்கப்படுறதுக்கு முந்தி 2வது, உலகத்தில் 3வது இடத்துல இந்த நாடு ஈராக். இப்போ எண்ணெய் வளம் இந்த அரபு முஸ்லீம் நாடுகளில் ஒரு குரூட் ஆயில் பெரல்ஸ் பெர் டே ப்ரொடியூஸ் ஆகிற பர்சன்டேஜை பார்த்தா இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த நாடுகள் இந்த எண்ணெய் வளம் இருக்கும் என்ற ஒரு கணக்கை ஜெரமி ரிஃப்கின் சொல்லுவார். அதாவது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானில் இன்னும் 55 ஆண்டுகளுக்கு இருக்கும். யமனில் தீர்ந்து போய்விட்டது. அவர் சொன்னது போல் 4 வருஷத்துக்கு இருக்கும்னு சொன்னார். போன 2 வருஷத்தோடு அது பெய்த்து எம்எல்ஏ இப்போ எண்ணெய் மொத்தமாக இல்லை. சவுதியில் இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு இருக்கும். ஸோ தே ஆர் ஷிஃப்டிங் த எக்கானமி. என்ன 2025 எக்கானமி உண்டு என்னமோ ஒன்று கொண்டு இந்த ஹஜ் உம்ரா இதெல்லாம் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக அதை மாற்றுறாங்க. அது மாதிரி நிறைய பொருளாதார சேஞ்சை கொண்டு வரலை என்று கேட்டால், அந்த எக்கானமி ரிசோர்ஸ் 30 இயர்ஸில் இல்லாமல் போயிடும் சொல்லிப்பட்டு இப்போ 5-6 வருஷமாக பெய்த்து இன்னொரு 20 இயர்ஸுக்கு தான் இருக்கும். இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா குவைத்தில் ஒரு 110 இயர்ஸுக்கு இருக்குது. பல நாடுகள் அப்படி இருக்குது. கட்டாரில் இருக்குது. கட்டாரில் மிகப்பெரிய பலமையோட சின்ன நாடு. அரபு உலகத்தில் எங்கேயும் இல்லாத ஒரு விஷயம் அங்கே இருக்கிறன்னு கேட்டால், நேச்சுரல் கேஸ் பில்லியன் கியூபிக் ஃபீட் இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் அது. ஈராக்கில் மட்டும்தான் எதிர்வரும் 520 ஆண்டுகளுக்கான எண்ணெய் வளம் இருக்கின்றது. தட்ஸ் வை தே ஹவ் இன்வேடட் ஈராக். அங்கே சொல்லப்பட்ட எல்லாம் போய் அணு ஆயுதம் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இந்த ஹான்ஸ் பிளிக்ஸ் ஃப்ரம் ஸ்வீடன், அவர் தான் சர்வதேச அணுசக்தி முகமை நிறுவனத்துடைய தலைவர். புஷ் அனுப்பி சொன்னார், ஈராக்கில் 1000 கிராமங்களை துருவி ஆராய்ச்சி போட்டு நீ எனக்கு ஒரு அறிக்கை தரணும், பேரழிவு தரும் ஆயுதம் இந்த நாட்டில் இருக்கின்று.
அந்த ஆள் சொன்னா அப்படி ஒரு ஆயுதம் இல்லை, நான் இல்லாத ஆயுதம் எப்படி தான் உடனே புஷ் நெஞ்சார் நீ விட்ட போண்டா அனுப்பிட்டாரு விளங்கிட்டா. இல்லாத உண்டை நான் தெரியல அவந்தால் கேட்டான், நான் 1000 கிராம துருவி ஆராய்ச்சி நீ சொல்ற ஆட்டோமிக் அங்கே இல்லை சத்தாம் கிட்ட ரைட். பேரழிவு தரும் ஆயுதமும் இல்லை, வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், கெமிக்கல் பாம்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் நான் எப்படி அறிக்கை சார் அப்படியா பூட்டை போண்டா அவர் அனுப்பிட்டார். அப்போ இதெல்லாம் ஒரு பொய்ச்சாக்காக வைத்துத்தான் ஈராக்கை பிடிச்சி 10 வருஷம் அதை ஆட்சி செய்து அங்கே இருந்த ஹெலிபர்டன் என்று புஷ்ஷோட மச்சாண்ட கம்பெனிக்குள்ள எல்லா ஈராக் எண்ணெயை கொண்டு வந்துட்டார்கள். 5 வருஷத்துக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போ போகிற நேரம் ஒரு வேலை செஞ்சான், 10 வருஷம் 10 லட்சம் மக்களை கொண்டான். அவன் என்ன செஞ்ச அமெரிக்கா செஞ்ச வேலையை பாருங்கள். 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த யூப்ரடிஸ் தைகிரிஸ் நாகரிக சின்னங்கள் எல்லாம் இருந்துச்சு, ஒரு பெரிய மியூசியம் பக்தாதில். அதை உடைச்சி அங்கிருந்த சின்னங்கள்லாம் கொண்டு போய் ஐரோப்பாவிலே $1 பில்லியன் அமெரிக்கா விற்றது. ஈராக் யூனிவர்சிட்டிக்கு ஒவ்வொரு கொண்டு அமெரிக்க ஃபோர்ஸஸ் நுழைந்து படிப்பிச்சு கொண்டு இருக்கிற ப்ரொஃபஸரை ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னே கொண்டார்கள். அணுசக்தி அறிஞர்கள் எல்லாம் கொண்டு குவிச்சிச்சு. 10 லட்சம் ஈராக்கிய பொதுமக்களை கொண்டுச்சு. எத்தனை லட்சம் பொம்பளைகளை கற்பழித்தார்கள், பாலியல் வல்லுறவு செய்தார்கள். இறுதியாக அங்கிருந்து போர் நிலையம் என்ன தெரியுமா செஞ்சான், ஈராக்கை 3 பிரித்தான். வடக்கு ஈராக், தெற்கு ஈராக், மத்திய ஈராக். மத்திய ஈராக்கில் சுன்னிகளுக்கு, மத்திய ஈராக்கில் எந்த பொருளாதார வளமும் இல்லை. தெற்கு ஈராக்கில் கொஞ்சம் பொருளாதார எண்ணெய் வளம் மிக்கி, அது ஷியாக்களுக்கு. வடக்கு ஈராக் குர்திஷ் மக்களுக்கு. இன்றைக்கு கிர்குக்கை தலைநகர் கொண்ட குர்திஸ்தான், ஜலால் தலபானி மசூத் பர்சானியுடைய மதச்சார்பற்ற ஆட்சியின் கீழ் இருக்கின்ற குர்திஸ்தானை தனியே அவங்களுக்கு கொடுத்து போட்டு இன்றைக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் அந்த குர்திஸ்தானை கண்ட்ரோல் பண்ணுறான். ஏன் 520 இயர்ஸுக்கான ஆயில் அங்கே தான் இருக்குது. திஸ் இஸ் பெட்ரோ டாலர் பாலிட்டிக்ஸ். அப்போ இது என்னென்னா 1930களிலிருந்து அமெரிக்கா இந்த மத்திய கிழக்கு எண்ணெயிலே ஒரு கண் வச்சுக்கான். எப்படி கண் என்றால் ஒரு கட்டத்தில் பைசல் மன்னர் ஏலாண்டு சொல்லி இப்படியெல்லாம் மாறி வந்தது. பிறகு அதை கொடுத்துட்டாங்க. குறைஞ்ச விலையில் குரூட் ஆயில் பேரலை அமெரிக்கா மத்திய கிழக்கிலிருந்து இந்த நிமிடம் வரை பெறுகிறது. எந்த அளவுக்குண்டா இன்னும் மேக்சிமம் 30 இயர்ஸுக்கு சவுதியில் எண்ணெய் இருக்கும், அதுக்கப்புறம் இல்லாமல் போயிடும். ஆனால் தங்களோட தேவையில் 15 பேத்தை மட்டும் உற்பத்தி செய்கின்ற அமெரிக்காவில் எதிர்வரும் 100 ஆண்டுகளுக்கான எண்ணெய் குரூட் ஆயில் சேமிப்பில் உள்ளது. அது எப்படி சாத்தியமானது? இதை ஒரு அமெரிக்கனை இதை சொல்கிறான், கன்ஃபெஷன் ஆஃப் எக்கானமிக் ஹிட்மேன். தமிழிலும் வந்திருக்கிறது, ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம். நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்கணும் கண்டிப்பாக. அதில் அவர் சொல்கிறாரு, நாங்கள் 60களில் 70களில் அரேபிய மன்னர்களை எப்படி ஏமாத்தினோம்னு சொன்னால், டொலரை பிரிண்ட் பண்ணி போட்டு பொட்டிகளில் அடைத்து கப்பலில் கொண்டு வந்து அரபு நாட்டு மன்னர்களுக்கு இறக்குவோம். இந்த பளபளப்பான டொலரை பார்த்துட்டு எங்களுக்கு எண்ணெய் எல்லாம் குரூட் ஆயிலை லட்சக்கணக்கான பில்லியன் கணக்கான குரூட் ஆயில் பரல் அவன் என்ன செய்வான், எக்ஸ்போர்ட் பண்ணுவான். அவன் சொல்கிறான், எங்களுக்கு போன செலவு என்ன தெரியுமா, இந்த டொலர் அடிக்கிற மையம் தாழ்ந்தான். இப்படித்தான் நாங்கள் அவர்களை ஏமாற்றி எண்ணெய் எடுத்தோம். இது யார் சொல்கிறான் தெரியுமா, இந்த ப்ரொஜெக்டில் ஒர்க் பண்ணினவன். அதாவது ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சான் அமெரிக்கா 70s 60s 70s என்னென்னா, அமெரிக்கா எப்படி வல்லரசாக இருக்கின்ற ஒரு கொஸ்டினுக்கு தானே, எப்படி வல்லரசான் எப்படி வல்லரசான் என்னென்றால், உலக நாடுகளில் பொருளாதார மிக முக்கியமான பொருளாதார வளங்கள் செறிவாக இருக்கின்ற நாடுகளுடைய தலைவர்களை, ஆட்சி பரம்பரையினரை ஒரு பொழுதும் அமெரிக்காவிலிருந்து பிரிக்க முடியாத அளவுக்கு, பொறியில் மாட்டும் அளவுக்கு எப்படி வளைத்து போடலாம், அமெரிக்கா வளைத்து போட்டிருக்கிறது. தட் இஸ் வை அவர்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு தயாரில்லை. ஏன்னா எங்களுக்கு இந்த மன்னர்கள் குறைஞ்ச விலையில் எண்ணதாரான், அப்போ ஜனநாயகம் அங்கே வேற தேவையில்லை. இஸ்லாமியவாதிகளோ ஜனநாயகவாதிகளோ ஆட்சிக்கு வந்தால், இப்போ தூனிசியாவில் ஒரு பெரிய ஒரு அறிஞரை கொண்டு ஜெயிலில் 12 வருஷம் புதுசாக நேற்று ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்க. அந்தாலும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இடைக்காலத்தில் உள்ள மத ஆட்சியை கோரலப்பா, தியோக்ரஸியை, வி வாண்ட் த டெமோக்ரஸி இன் த மிடில் ஈஸ்ட். அதை கொண்டு வா, மக்கள் தங்களுடைய ஆட்சியாளர்களை சுதந்திரமாக வாக்குகளால் தீர்மானிக்கின்ற ஒரு ஆட்சி முறையை கொண்டு வா. அந்த ஆட்சி முறை அமெரிக்கா கொண்டு வராது. கொண்டு வந்தால் குறைஞ்ச விலைக்கு அமெரிக்காவுக்கு இந்த குரூட் ஆயில் கொடுக்குறவன் அங்கே ஆட்சியில் இருக்க மாட்டான். ரைட், இதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு. இவங்களோட செஞ்சோட்டு கடன் எப்படி கழிக்கிறாங்கன்னு சொன்னால், மிடில் ஈஸ்டில் டெமோக்ரஸி பற்றி அமெரிக்கா அறவே பேசாமல் இருக்க வேண்டும் என்றால், அமெரிக்காவினுடைய நண்பனாக இஸ்ரேல் எங்களுக்கு நண்பனாக இருந்தால், அதை ஆதரித்தால், எங்களோட அமெரிக்கா பகை இல்லாமல் நாம் பார்த்து கொள்ளணும். இல்லாட்டி டெமோக்ரஸி மிடில் ஈஸ்டில் வரணும் என்று அமெரிக்கா சொல்லிட்டான் என்றால், எங்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்தான் என்றால், நாங்கள் ஆட்சியிலிருந்து தூக்கி வீசப்படுவோம். ஸோ இந்த பவரை வி ஹவ் டு சஸ்டைன் என்றால், we have to support USA and Israel. That is only their foreign policy. அதால தான் இந்த பிரச்சனை இன்று வரைக்கும் நீடிக்கின்றது. அமெரிக்காவை எதிர்த்தால் ஜனநாயக கேட்பார்கள், எங்களுடைய பரம்பரை ஆட்சி முறை இல்லாமல் போய்விடும். அதான் அல்டிமேட்
உள்ள த்ரெட். ஸோ அதனால்தான் இத்தனை கருண கொடூரங்களையும் தங்களுடைய கண்களுக்கு முன்னால் பார்த்து கொண்டு அதை மௌனமாக அங்கீகரித்து, எதிரி அடிக்கிறான், கொல்லப்படுறாங்க, கொண்ட மையத்தை அடகு நான் கபன் புடவு தாரேன், காயப்படுறவனுக்கு நான் கொஞ்சம் மருந்து தாரேன், பட்டினி வைக்கிறது நான் கொஞ்சம் சாப்பாடு தாரேன், ஆனால் அவன் அடிக்கிறத நான் என்னன்னு கேட்க மாட்டேன், குறைந்தது ஒரு கண்டன அறிக்கை கூட நான் விட மாட்டேன். இதுதான் அரபு நாடுகளுடைய பொதுவான நிலைப்பாடு. ஸோ இதுதான் இந்த பிரச்சனை நீடிப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம். என்றால் தங்களுடைய வளமான எண்ணெய் வயல்களுக்கு இடையில் ஒரு கண்காணி வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாட்டை அவன் போஷிக்கிறான். அந்த போஷிப்புக்கு பின்னால் இவர்களும் இருந்து கொண்டு மறைமுகமாக அதை போஷிக்கிறார்கள் என்றால் அந்த மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வராது. இந்த போராட்டம் தான் நீடிக்கும். இந்த போராட்டம் நீடிக்கும். இது வேறு ஒரு வழி இல்லாமல் நீடித்து கொண்டு மக்களுடைய அழிவும் வரலாறு. ஒரு அறிஞர்கிட்ட கேட்டாங்க, இந்த பிரச்சனை எப்பப்பா தீரும், 70 வருடமாகி போய்த்தே. அவர் சொன்னார், உலகம் அழிக்கும் வரையும் சில நேரம் இந்த பிரச்சனை இருக்கலாம். என்றால் இது ஒரு சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலான ஒரு யுத்தம். இதில் கடைசி போராளி இறக்கும் வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கும். கடைசி போராளி எப்போ இஸ்ரேல் காணும் எங்களுக்கு சொல்ல தெரியாது. அது பரம்பரையாக இன்றைக்கு அழிக்கப்படுற சிறுவர்கள் நாளைக்கு போராளிகளாக மாறிடுவான். என்றால் தங்களுடைய மண்ணில் வேரோடு தாங்கள் பிடுங்கி வீசப்படுகிறோம் என்றதல்ல, தங்களோட சொந்த மண்ணிலே ஒரு திறந்த வழி சிறைச்சாலையாக மாற்றப்பட்டுள்ள ஒரு மண்ணில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் இராணுவ முகாம்கள், சோதனை சாவடிகள் இதை கடந்து போகணுமே. எப்படிப்பட்ட லைஃப்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இலங்கையில் 30 ஆண்டுகள் யுத்தம் இந்த நேரத்தில் நான் அதில் ஒரு 20-15 வருஷத்தை கண்ணால் பார்த்துருக்குறேன். நான் அம்பாரைந்து பேர்வளைக்கு வாரதுக்கு இடையில் 25 செக் பாயிண்ட். நான் எப்பயும் யோசிக்கிறேன், இந்த செக் பாயிண்ட் இல்லாமல் போகிற ஒரு நாடு எப்படா பாப்பா எனக்கு வரும்னு. 70 ஆண்டுகளாக செக் பாயிண்ட்டை கடந்து கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன மக்கள். தங்களுடைய சொந்த நாட்டில் இன்னொரு செக் பாயிண்ட்டை போட்டிருக்காண்டா. யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு ஆத்திரத்தோடும் எவ்வளவு கவலையோடும் அந்த மக்கள் இருப்பார்கள்னு சொல்லி. அந்த ஆத்திரத்தையும் கவலையையும் சரியாக அட்ரஸ் பண்ணுற நிலையில் அரபு நாடுகள் இல்லை. ஆனால் அன்றைக்கின்ற பண்டைக்கு பெரிய வரலாற்று சோதனை. இவங்க எந்த பக்கம் சாய போகிறாங்க? அநியாயம் இழைக்கப்பட்ட காசா மக்கள் பக்கம் சாய போகிறாங்களா? சாய்ந்து கொண்டு இந்த மண்ணில் அவர்கள் தான் இருக்க வேண்டும், நாங்கள் உள்ளேற்க மாட்டோம், அவளை குடியேற்ற வேணும், காசாவை மேலே கட்டி எழுப்ப வேணும் என்று உறுதியாக சொல்ல போகிறாங்களா? இல்லை, முடியுமான வரைக்கும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், மிச்சத்தை நீ என்னதையாக செஞ்சு கொள்ளுண்டு அமெரிக்க பக்கம் சாய போகிறாங்களா என்று ஒரு வரலாற்று ஒரு சந்தியில் இன்றைக்கு அரபு நாட்டு ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். எதிர்வரும் நாட்கள் மிக முக்கியமானவை என்று நான் நினைக்கின்றேன். இது ஒரு தூண்டில் போடுற மாதிரி சும்மா அப்படி போட்டு பார்ப்போம், அப்படி இவங்களை ஒத்துக்கொண்டால் நமக்கு காசா கிடச்சிரும், இல்லாட்டி பருவாயில் விட்டுவோம் என்று ஒரு நிலைப்பாட்டில் ட்ரம்ப் இருந்தால் இந்த பிரச்சனை அப்படியே அமர்ந்து யுத்தம்க்கு நிலைமை திரும்பி மீண்டும் யுத்தம் போகிற நிலைமை வரும். இல்லை, தண்ட உறுதி நிலைப்பாடு என்று சொன்னால் அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் இந்த மெடிட்டரேனியன் சீக்குள்ளே வரும். அது இன்னும் பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் உண்டு, எகிப்திலே ஏற்கனவே ஒரு மக்கள் புரட்சி நடந்து தான் அது கவுண்டர் கூ வந்து தான் சிசி அதிகாரத்துக்கு வந்தியார். இப்போ அங்கே ஏற்கனவே இப்போ ஒரு கடந்த 2-3 மாதங்களாக உள்ளுக்கு கடும் கொதிநிலை, ஒரு பாயிலிங் சுச்சுவேஷனுக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்கள் எல்லாம் இன்றைக்கு மெல்ல மெல்ல திரண்டு வருகிறார்கள். இப்போ சிரியாவில் இருக்கிற எகிப்திய இளைஞர்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் போட்டியாங்க. ஒரு வாசனம் என்ன தெரியுமா? சிசியை நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் உண்டு. அங்கே நடுங்குது சிசிக்கு. இவர் உள்ளேற்கிறதுக்கு ரெடியானாருண்டா உடனே அவர் ஆட்சிக்கு எதிராக பட்டு எத்தனை மக்கள் சுடப்பட்டாலும் கொல்லப்பட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் இறங்குவோம் ஆட்சிக்கு எதிராக இறங்குற பெரிய ஒரு குழு இப்போ தயாராகி வருது. இதெல்லாம் அரபு நாட்டு ஆட்சியாளர்கள் எதிர்கொள்ளணும். சும்மா விளையாட்டில் அமெரிக்காவுக்கு ஆதரவு அளிக்கிறன்றது உள்ளுக்கு நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷரை கொண்டு வரும். சிவில் சமூகத்தை கண்டிப்பாக ஆட்சியாளருக்கு எதிராக நாட் ஓன்லி மிஸ்ர் ஜோர்தான்லேயும் இந்த நிலைமை வரும். மக்கள் கிளறுவார்கள். என்றால் அது ஒரு வரலாற்றிலே இதுவரைக்கும் செய்த துரோகத்தின் உச்சகட்டமாக செய்கிற ஒரு முதுகுக்கு மேலே குத்துற ஒரு துரோகம் என்றதால் மக்களின் எதிர்வினையும் கடுமையாக இருக்கும். இதெல்லாம் யோசிச்சு கொண்டு அவங்க இப்போ இருக்கிறாங்க. இந்த நாட்டில் நாங்கள் அதிகாரத்தை மொத்தமாக உள்ளூர் மக்களால் இழப்பதா, அமெரிக்காவுடைய உதவியை இழந்து அந்த அதிகாரத்திலேருந்து இல்லாமல் போவதா, காசா மக்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்களோட பக்கம் நிற்கிறதா, பயங்கரமான ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு அரபு நாட்டு தலைவர்கள் மேம்படுத்தியிருக்கிறார்கள். சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. 70 ஆண்டு கால பிரச்சனை.